கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு 3:30 மறுபடியும் டாக்டரை பார்த்தோம். டாக்டரை பார்த்துட்டு அவங்க நமக்கு எத்தனை எக்கு எடுத்தாங்கங்கிறத நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு இத்தனை எக்கு எடுத்தோம், இத்தனை எக்கு தான் நல்ல குவாலிட்டி எக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு எடுத்தது வந்து மொத்தம் வந்து 10 எக்கு வந்து எடுத்தேன்னு சொன்னாங்க. அதில் 4 எக்கு மட்டும்தான் நல்ல எக்காக இருந்தது. இந்த 4 எக்கு எப்படி வளருது இன்னும் 5 டேஸில் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த டைம் கொஞ்சம் வந்து மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 10 எக்கு நமக்கு எடுத்திருக்காங்க, அதில் 4 எக்கு மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வளருதுன்னு வேற சொல்கிறாங்களே, கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் மறுபடியும் நான் கடவுளை வேண்டிக்கணும், நல்லா வளரணும், என்னுடைய எக்கு வந்து நல்லா வளரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட கம்மல், பேங்கிள், செயின் இது எல்லாமே நம்ம பழையபடி போட்டுக்க சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம பழையபடி போட்டுக்கிட்டு நம்ம